வசனபதி உந்தனின் பாதம் பணிந்தார். அவைய நிறைய மக்கள் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அன்றே எலியா போல் ஒரு ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. பாடுகிற பாடல், ஜெபங்கள், கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அன்றே எங்களுக்கு பலனாக இருக்கட்டும்ப்பா. இங்கே இருக்கிற எல்லாரையும் பலப்படுத்துங்க. வருகிற எல்லாரையும் தடையில்லாமல் கொண்டு வாங்க. இங்கே நடக்கிற ஜெபங்கள் அன்றே எல்லாருடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அப்படி மகிமையை நாங்கள் காணாதே செய்யுங்க. இந்த இடத்துல தெய்வ ஆவியானவர் எப்பொழுது இருந்து இந்த ஜெப வேலை முழுவதும் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமத்திலே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆலையில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தீர் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். தாழ்மைக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவா. நம் நேசர் வருகையில் தந்திடுவா. கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.
கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வலி விலகி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வலி விலகி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆட நம் நடுவில் பெரிய காரியத்தை என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஊழியத்தில் செய்யணும், குடும்பத்தில் செய்யணும். நம்ம எந்த காரியத்தெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியத்தை என்ன செய்யணும்? மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே,
கொடுப்பவருண்டு கொண்டாடு மகிழ்ந்து களிக்கூறு. மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிக்கூறு. மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு பாதுகாப்பு. அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு பாதுகாப்பு. தப்பாமல் மகிழ்ந்து ஜெபித்தீடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து ஜெபித்தீடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிகூறு. மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூறு. மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியே சப்தத்தோடு விலகிடும் எல்லா வெட்கத்தோடு. பலியிடு துதியே சப்தத்தோடு விலகிடும் எல்லா வெட்கத்தோடு. மகிழ்ந்து களிகூறு. மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூறு. மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரை நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரை நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் சொஸ்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் சொஸ்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து களிகூறு. மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூறு. மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவன் அந்த ஜெபத்தை இந்த ஜெபத்தில் வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சி என்ன செய்யணும் ஆண்டவரே கொடுக்கணும். இந்த ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தில் ஒரு மகிமையான காரியங்கள் ஒரு பெரிய காரியங்களை என்ன செய்யணும் ஜெபிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு பேதுருவை பற்றி நம்ம ஜெபித்தோம். பேதுரு ஊக்கத்தோடு என்ன செஞ்சார்? சிறைச்சாலையில் எல்லாரும் சபையாரெல்லாம் ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுருக்காக ஜெபிக்கும்போது கதவு எப்படி திறந்தது? தானாய் திறந்தது. அங்கே யார் வந்து நின்னா? தூதன் வந்து நிற்கிறார். அறையில் என்ன பிரகாசிக்குது? வெளிச்சம் பிரகாசிக்குது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். தூதன் வந்து நிற்கணும், அறையில் வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தெளிவு வந்துச்சு. ஒரு பெரிய சந்தோஷம். பேதுரு வந்தோடனே ஒரு பெரிய சந்தோஷம் என்னது வந்துச்சு. ஹல்லேலூயா. இதை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷமான காரியம். நாங்கள் ஊக்கத்தோடே ஜெபிக்கும்போது அன்றைக்கி பேதுருக்கு கதவு எப்படி திறந்தது? தானாய் திறந்தது. எல்லா பயங்கள் திகிலெல்லாம் மாறணும். கதவுகள் எல்லாம் தானாக என்ன செய்யணும்? திறக்கணும். எதெல்லாம் திறக்க முடியாத கதவுகள் அடைப்பட்டுருக்கோ ஆண்டவர், நம்ம எதெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோமோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் அன்னைக்கு பேதுருக்காக சபையார் ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ண கதவுகள் தானாய் திறந்து எதெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரை என்ன செய்வார்? தானாய் திறந்து அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஜெபவேளை எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யட்டும், அற்புதங்களை கொண்டு வரட்டும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம். ஆமென் ஆமென். இந்த ஜெப வேலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தரணும். இந்த ஜெப வேலையில் கலந்துருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பலனை கொண்டு வரட்டும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம். ஆமென் 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 ஆமென்
ஆமேன். ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. ஆமேன். 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 சூத்திரம். ஆமேன். நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. ஆமேன். சூத்திரம். ஆமேன். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியை அவையானரே நமக்கு தந்து நடத்தப்போதுக்கா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோமா. சூத்திரம். 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 தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய்கள் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. அமர்ந்து விட்டேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேள். அமர்ந்து விட்டேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே. தொடணுமே, என்னை தொடணுமே. தொடு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்து கத்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்து கத்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவே என்னை புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவே என்னை புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது தொழியுமில். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது தொழியுமில். இல்லையே, தொல்லை இல்லையே. இல்லையே, தொல்லை இல்லையே. தொடு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. அமர்ந்து விட்டேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதரை. ஆண்டவர் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் இப்போ மரியாளை போல நம்ம நல்ல பங்கை என்ன செஞ்சிருக்கோம், தெரிந்து கொண்டிருக்கோம்.
ஆண்டவர் இன்னும் நமக்கு ஒரு பெரிய பலனை தரணும். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடும். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும்
வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதிமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. ஊழியத்தில், குடும்பத்தில், தொழிலில், வேலை செய்கிற இடங்களில் நமக்கு விரதமாக எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் ஆண்டவரே என்ன செய்வார்? வாய்க்காதே போவார். உன்னை அதிசயங்களை என்ன செய்வார்? காணப்படுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய அதிசயத்தை என்ன செய்யணும்? காண செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம். ஆவியானவரே நமக்கு நன்றி சொல்றீங்கப்பா. பாடுகிற பாடலை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே கொடுக்கக்கூடிய ஜெப குறிப்புகளில் ஆண்டவரே ஆவியானவர் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உன்னை அதிசயங்களை காணச்சுவேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள், என்னென்ன ஆயுதங்கள் ஊழியத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட காரியத்தில், எங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரதமாய், தொழிலுக்கு விரதமாக எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாக ஜெபிக்கிறப்பா. இது ஊழியக்காரருடைய சுதந்திரம் சொன்ன வசனத்தின்படி இந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஏதாவது மனுஷனுடைய தந்திரமாக இருந்தால் அது வாய்க்காதே போகட்டும். ஏதாவது பிசாசுடைய கிரியில் இருந்தால் அது அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை அதிசயங்களை காணச்சேங்க. உன்னை அதிசயங்களை காணச்சேன்னு சொன்ன வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் ஆண்டவரே நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்களே நடத்தி காட்டுங்க, வழி நடத்துங்க. மீதியான ஜெபவில்லை ஆவியான சித்தப்படி நடத்தி கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இவ்வளோ நேரம் ஆண்டவர் பாடினோம், துதிச்சோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கூட ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு 3 குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக நம்ம 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதே தான். நம்ம அந்த வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறோம். அந்த 2 வருஷத்தையும் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார், உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நம்மளை ஆண்டவர் என்ன செய்யுங்க, பலத்த ஜாதிகளை துரத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காங்க. அந்த சேனைக்குள்ளே பாயக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாள் நம்மளுக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஐசப்பா, அந்த பலத்த ஜாதிகளை நாங்கள் துரத்தணும். அதற்கு எங்களுக்கு என்ன வேணும்? அந்த பெரிய அபிஷேகம் வேணும். அந்த பலத்த சேனைக்குள்ளே நாங்கள் பாயணும். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அந்த பலத்த ஜாதிகளை நாங்கள் துரத்தணும் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் அப்படின்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த சேனைக்குள்ளே பாய முடியும். நம்மளுக்கு அதுக்கு தடையாக இருக்கிற மதியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? தாண்ட முடியும். நம்ம தாண்டி என்ன செய்ய முடியும்? அவங்கள நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். அந்த கிருபை ஆண்டவர் இந்த நாள் நம்மளுக்கு தரணுங்க. வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தரணும். நம்ம ஐக்கியத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் தரணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா, அந்த நாங்கள் சேனைகளை நாங்கள் துரத்தணும். மதிலை தாண்டி அந்த சேனைகளை நாங்கள் என்ன செய்யணும்? சேனைக்குள்ளே நாங்கள் பாயணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம வச்சு ஜெபிக்க போகிறோம். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் அந்த பலத்த ஜாதிகளை துரத்தக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. அந்த சேனைக்குள்ளே நாங்கள் பாயணும். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க இசப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் இசப்பா, நன்றி தகப்பனே இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்ன வார்த்தையின்படி இசப்பா, நாங்கள் அந்த சேனைக்குள்ளே பாயக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காத்திருப்பு ஜெபத்தில், விசேஷமாக அந்த சிறப்பு ஜெபத்தில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. சேனைக்குள்ளே பாயக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. அந்த மதியில் எங்களுக்கு இசப்பா இடையூறாக வரக்கூடிய மதியில் நாங்கள் தாண்டணும் இசப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோட கூட இருந்தே இசப்பா. அந்த மதியில் தாண்ட எங்களுக்கு அந்த
அபிஷேகத்தை தாங்க இசப்பா. வரக்கூடிய தடைகளை தாண்டி செல்லக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. அது உங்களால் மட்டும்தான் இசப்பா முடியும். எங்க பலத்தால முடியாது, எங்க பராக்கிரமத்தால முடியாது இசப்பா. உங்க ஆவினால மட்டும்தான் ஆகும் இசப்பா. அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க இசப்பா. தகப்பனே இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் சொன்ன வார்த்தையின்படி இசப்பா, உங்க நாமத்தினால இசப்பா, உங்க ரத்தத்து நிமித்த இசப்பா அந்த சேனைக்குள்ள பாயக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்க ஒவ்வொருவருக்கு தாங்க இசப்பா. அந்த சேனைக்குள்ள பாயணும், அந்த பலத்த ஜாதிகளை நாங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் இசப்பா. அந்த அபிஷேகத்தை எங்க ஒவ்வொருவருக்கு தாங்க இசப்பா. அந்த ஜாதிகளை இசப்பா உங்க மந்தைக்குள்ள நாங்க சேர்க்கணும் இசப்பா. கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. நீங்க சொன்ன வார்த்தையின்படி நானே கொண்டு வருவேன் சொன்னீங்களே இசப்பா. தகப்பனே நீங்க கொண்டு வரக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நீங்க வந்திருக்க ஒவ்வொரு மேலையும் ஊற்றி நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. வந்திருக்க சிறுபிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, பெரியவர்கள் மேல இசப்பா ஒவ்வொரு மேலே இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க இசப்பா. அந்த சேனைக்குள் பாயக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. நாங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் இசப்பா. நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம் இசப்பா. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொன்ன வார்த்தையின்படி இசப்பா அந்த சேனைக்குள் பாயக்கூடிய அபிஷேகத்தினால் கர்த்தர் நீர் எங்களை அபிஷேகம்னு சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இசப்பா. நாங்கள் விரும்புகிறோம் இசப்பா. கர்த்தர் நீர் எங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்த பலத்த ஜாதிகளை உங்கள் மந்தைகளை நாங்கள் சேர்க்கணும் இசப்பா. அந்த சேனைக்குள்ளே பாய்ந்து இசப்பா அந்த ஜாதிகளை நாங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் இசப்பா. கர்த்தர் நீங்கள் அந்த கிருபைகளை தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. நன்றி தகப்பனே இசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வரக்கூடிய மதில்களெல்லாம் கர்த்தர் நீங்கள் உடைத்து போடுறதுக்காக ஸ்தோத்திரம் இசப்பா. கர்த்தர் நீங்கள் தகர்த்து போடுறதுக்காக ஸ்தோத்திரம் இசப்பா. நாங்கள் ஜெபிச்ச வசனத்தின்படி இசப்பா தகப்பனே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்ன வார்த்தையின்படி இசப்பா அந்த தடையாக வரக்கூடிய ஆயுதங்களை தகப்பனே தடைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் தகர்த்து போட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மதியில் தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. நன்றி தகப்பனே இசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜெபத்தை கேட்டு இசப்பா மதியில் தாண்டக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தர போறீங்க. சேனைக்குள்ள பாயக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து விட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பலத்த ஜாதிகளை உங்கள் மந்தையில் சேர்க்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள தந்துட்டீங்க. பலத்த ஜாதிகளை கொண்டு வர போறீங்க இசப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்ன வசனத்தின்படி நீங்கள் பலத்த ஜாதிகளை துரத்துவீர்கள், உங்களை பார்க்கிலும் ஜனப்படுத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி நம்ம யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். தேவனாலே உன் மதிலை தாண்டுவேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆமென். ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஆட நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு சேனைக்குள் பாயக்கூடிய அபிஷேகத்தையும் அந்த மதியில் தாண்டக்கூடிய அபிஷேகத்தையும் கர்த்தர் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் இன்னும் வரப்போகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர போகிறாங்க. அதற்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் இசப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. வீராதி வீரரேசு சேனை நாங்கள், வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள், வீராதி வீரரேசு சேனை நாங்கள், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம், வீராதி வீரரேசு சேனை நாங்கள், விசுவாச கேடயத்தை மேலுயர்த்துவோம், மேலுயர்த்துவோம், அதை மேலுயர்த்துவோம், வீராதி வீரரேசு சேனை நாங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனம்.
ஹல்லேலூயா. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். இசப்பா, எங்கள் மேலே அந்த பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படணும். நாங்கள் என்ன செய்யணும்? வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நம்மளுக்கு பயிருண்டாக அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும். நம்ம ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை உருவாக்கணும். அந்த ஆத்துமாக்களை உருவாக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த பின்மாறி காலத்து மழைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இசப்பா, அந்த பின்மாறி காலத்து அபிஷேகத்தை, அந்த பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. இசப்பா, அன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, இந்த காத்திருப்பு ஜெபத்தை இசப்பா சோதர இசப்பா, அந்த பௌர்ணமி ஜெபத்தில் விசேஷமாக இசப்பா, அந்த சிறப்பு ஜெபத்தில் வந்திருக்கீங்க ஒவ்வொரு மேலே இசப்பா. தகப்பனே இசப்பா, அந்த பின்மாறி காலத்து அபிஷேகத்தை கர்த்தர் எங்க மேல ஊற்றணும். இசப்பா, அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி இசப்பா, எனக்கு குறிச்ச ஆத்மாவை நான் ரட்சிப்புகளை நடத்தணும். இசப்பா, எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்க ஆத்துமாக்களை இசப்பா நாங்கள் ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு அந்த பின்மாறி காலத்து அபிஷேகத்தை கர்த்தர் எங்க மேல ஊற்றணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். அதான் அப்பா இசப்பா, அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது நம்மளுக்கு குறிச்ச திட்டங்களை கர்த்தர் நம்ம மேல நிறைவேற்றுவாங்க. நம்மளுக்கு குறிச்ச ஆத்துமாக்களை கர்த்தர் நம்ம கையில தருவாங்க. நம்ம போகும்போது வெறும் கையோட அல்ல, அநேகரோட நம்ம செல்லணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாள் நம்மளுக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். பின்மாறி காலத்து மழைக்காக ஒரு வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, அந்த பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் எங்க மேல ஊற்றுங்க. இசப்பா, அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த 120 பேர் மேல இசப்பா ஊற்றுனீங்களே இசப்பா, அந்த அபிஷேகம் இசப்பா எங்க ஒவ்வொரு மேலேயும் ஊற்றப்பட்டுட்டே இசப்பா. அன்னைக்கு எல்லாரும் மேலே இசப்பா அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குனீங்க இசப்பா. அன்னைக்கு இறங்கின அதே அபிஷேகம் இசப்பா இந்த நாள் எங்க மேல இறங்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளால பேசினாங்க. இசப்பா, அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். இசப்பா, நாங்க ஜெபிக்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகம் அப்பா இந்த நாள்ல இசப்பா எங்க மேல ஊற்றப்படட்டும். அன்னைக்கு ஊற்றின அதே அபிஷேகம் இசப்பா இந்த நாள் எங்க மேல ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, அக்கினிமயமான நாவுகள் எங்களுக்கு உண்டாகட்டும். இசப்பா, அந்நிய பாஷைகள் நாங்க பேசி துதிக்கக்கூடிய அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, அந்த பாரமான அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. இசப்பா, நாங்க ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. இசப்பா, பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு கட்டளையிடுவேன் சொன்ன வார்த்தையின்படி இசப்பா எங்களுக்கு பயிர்களை நாங்க இசப்பா சேர்க்க அப்ப எங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. இசப்பா, அந்த பின்மாறி மழையை எங்க மேல ஊற்றுங்க. இசப்பா, அன்னைக்கு கொரலி வீட்டுல இசப்பா அந்த புறஜாதி மக்கள் மேலே ஊற்றுனீங்களே இசப்பா, இன்னைக்கு புறஜாதிகளா இருக்க எங்க மேல ஊற்றுங்க. இசப்பா, எங்க ஒவ்வொரு மேலேயும் ஊற்றுங்க. இசப்பா, தகப்பனே உங்க கரம் குறுகி போகவில்லை. இசப்பா, உங்க கரம் குறுகி போகவில்லை. இசப்பா, அன்னைக்கு இருந்த அதே கரம் இன்னைக்கு வல்லமையோடு இருக்கிறது. இசப்பா, அந்த வல்லமையுள்ள கரம் எங்க மேல இறங்கட்டும். இசப்பா, அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். இசப்பா, அன்னைக்கு எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளால துதிச்சது போல அந்த வெவ்வேறு பாஷையின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. இசப்பா, அப்படி 120 பேருக்கு கிடைச்ச அனுபவம் அப்ப எங்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, நன்றி தகப்பனே. இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பின்மாறி மழை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின்படி இசப்பா நாங்க வேற யார்கிட்டையும் கேட்கல. இசப்பா, நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். இசப்பா, உங்களால மட்டும்தான் இசப்பா முடியும். அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க. இசப்பா, அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க. இசப்பா, அந்த அனலுள்ள அபிஷேகம் அந்த அக்கினி அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். இசப்பா, தகப்பனே நாங்க வெறுமையான பாத்திரமா அல்ல. இசப்பா, ஒவ்வொரு நாள் இசப்பா நிரம்பி வழிகிற பாத்திரமா நாங்க இருக்கணும். இசப்பா, அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமா, அநேகர் ரட்சிப்புகளை நடத்துற பாத்திரமா, தகப்பனே அநேகருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற பாத்திரமா நாங்க இருக்கணும். இசப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எங்க மேல ஊற்றுங்க. இசப்பா, உங்களை மறுதளித்த பேதுரு இசப்பா எனக்கு எவ்வளவாய் பயன்பட்டாங்க. இசப்பா, இன்னைக்கு நாங்களும் மறுதளித்த நாட்கள் உண்டு. இசப்பா, ஆனா இந்த நாள்ல கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கீங்க, அபிஷேகத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். இசப்பா, இன்னும் அந்த பேதுரு மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், அன்னைக்கு அந்த பவுல் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், தகப்பனே அந்த யோவானுக்குள்ள இருந்த கிருபையின் அபிஷேகம் கர்த்தர் எங்க மேல ஊற்றி நடத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, ஆவியானவர் இசப்பா அந்த இசப்பா அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்த அபிஷேகத்தை அப்ப எங்க மேல ஊற்றி நடத்திருங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, நாங்க இன்னும் இசப்பா நாங்க இன்னும் வெறுமையா இருந்துடக்கூடாது. இசப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாத்திரம் நிரப்பப்படணும். இசப்பா, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இசப்பா, இசப்பா எங்க மேல இசப்பா உங்களுடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க. இசப்பா, தேவன் தமது ஆவி அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த அளவில்லாத அபிஷேகத்தை எங்களுக்கு ஊற்றுங்க. இசப்பா, இன்னும் கணுக்கால் அளவு அல்ல. இசப்பா, இன்னும் முழங்கால் அளவு அல்ல. இசப்பா, இன்னும் மூழ்கக்கூடிய நிறைந்த அபிஷேகத்தோட நாங்க வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, இன்னும் நீந்தி இசப்பா நாங்க தகப்பனே இந்த அபிஷேகத்துல இசப்பா நாங்க மூழ்கணும். இசப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இசப்பா, நன்றி தகப்பனே. எங்க ஒவ்வொருவரையும் இசப்பா நீங்க நிரப்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இசப்பா, அந்த பின்மாறி மழை எங்க மேல ஊற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இசப்பா, இன்னும் நாங்க இப்படியே அல்ல. இசப்பா, இன்னும் நாங்க வெறுமையாவே அல்ல. இசப்பா, இன்னும் நாங்க நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு கடந்து செல்ல இருக்கிறோம். இசப்பா, இன்னும் நாங்க உலகத்துக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். இசப்பா, அந்த இசப்பா பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த ஊற்றப்பட்ட அபிஷேகம் எப்படி அப்போஸ்தலர்கள் மேல கிரியை செஞ்சதோ இசப்பா இந்த அபிஷேகம் இந்த நாள்ல ஊற்றப்பட்ட அபிஷேகம் எங்க மேலே கிரியை செய்து சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, தகப்பனே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அப்படியே இருந்துடக்கூடாது. இசப்பா, அது எங்களுக்குள்ள கிரியை செய்யணும்.
ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த கிரியை செய்யக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்க மேல ஊற்றி விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு மேல எங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு மேலே அப்பா நீங்க ஊற்றி விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்க குடும்பத்துல இருக்க சின்ன பிள்ளைகள் மேல, எங்க குடும்பத்துல இருக்க வாலிபர்கள் மேல, எங்க குடும்பத்துல இருக்க பெண்கள் மேல, ஆண்கள் மேல, அப்பா முதியோர்கள் மேல, ஒவ்வொரு மேல இந்த பின்மாறி மலையை கர்த்தர் நீங்க ஊற்றி விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்க இன்னும் ஏசப்பா உமக்காக நாங்கள் ஓடணும் ஏசப்பா. இன்னும் நாங்கள் ஏசப்பா அந்த உங்கள் பாரத்தை உணர்ந்து நாங்கள் ஓடணும் ஏசப்பா. அன்னைக்கு பேதுரு 3000 பேர் 5000 பேர் ரட்சிப்புகளை நடத்துனாங்க ஏசப்பா. நாங்களும் இன்னைக்கு 1000 பேரை ஏசப்பா, தம்முடைய ஆயிரக்கணக்கான பேர்களை நாங்கள் ரட்சிப்புகளை நடத்தணும் ஏசப்பா. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா நாங்கள் ஒருவர் தான் ஏசப்பா, நாங்கள் 1000 பேர் ரட்சிப்புகளை நடத்தணும் ஏசப்பா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா எங்களை கொண்டு அப்பா எங்களை கொண்டு நீங்க தீவிரமாய் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பின்மாறி மலை எங்க மேல ஊற்றி அப்பா எங்களை கொண்டே நீங்க நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததிகளை கொண்டு நீங்க நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய வருகையில நாங்க எல்லாரும் ஆயத்தத்தோடு இருக்கணும். நாங்க தகப்பனே ஏசப்பா வெறுமையான கையோட அல்ல ஏசப்பா, அநேகரையும் வந்தையில சேர்க்கிறவர்களை நாங்க ஆயத்தத்தோடு இருக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அப்பா எங்க ஒவ்வொருவருக்கும், எங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க தந்து விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி தகப்பனே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு எங்க ஒவ்வொரு மேலே ஏசப்பா உம்முடைய அபிஷேகத்தை நீங்க ஊற்றி விடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பாருமையா போதகரே, பாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 16, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 16:30. அவர்களை ஹல்லேலூயா அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அன்னைக்கு பவுலும் ஷீலாவும் அந்த சிறையில் துதிக்கும் போது அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சது, கலன்றது. திரைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு. அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் நித்திரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நித்திரை பண்ணதுனால இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன செஞ்சாங்க, அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு ஓடினாங்க. ஆனால் அவங்கள பார்த்து என்ன அவங்களுக்கு அந்த பவுலை பார்த்து சொன்ன வார்த்தை தான், ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து அநேகர் கேட்கணும், நம்ம ரட்சிப்புகளை நடத்தப்படணும். இன்றைக்கி நம்மளை பார்த்து இன்றைக்கி அநேகர் கேட்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நம்மளை பார்த்து அநேகர் கேட்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட கிருபை அன்றைக்கி பவுலுக்கு சீலாவுக்கும் கிடைச்ச இந்த கிருபை நம்மளுக்கும் கிடைக்கணும். அப்போனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளும் பாடுகள் மத்தியிலே ஆண்டவரை துதிக்கணும், உபத்திரவங்கள் மத்தியிலையும் துதிக்கணும், குறைவுகள் மத்தியில நம்ம துதிக்கும் போது தான் நம்மளை பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட கிருபை அப்பா அன்னைக்கு பவுலும் சீலாவும் அன்னைக்கு சிறைச்சாலையில் பாடுகளில் தான் இருந்தாங்க, உபத்திரவங்களில் தான் இருந்தாங்க. ஆனாலும் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை பாடி துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க. இன்னைக்கு இசப்பா எங்களுக்கும் அந்த கிருபை வேணும் இசப்பா. நாங்களும் என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன பாடுகள், என்ன குறைவுகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களை துதிக்கணும், உங்களை உயர்த்தணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோட மாத்திரம் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு இசப்பா எங்களை பார்த்து என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி அநேகர் எங்களை பார்த்து கேட்கணும், நாங்கள் அவங்கள ரட்சிப்புகளை நடத்தணும். அப்படிப்பட்ட கிருபை அப்பா இங்கே வந்திருக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டாங்க. இசப்பா இந்த கிருபை எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிச்சிருவோமா. ஸ்தோத்திரம் இசப்பா, நன்றிப்பா. ஆண்டவமாரை நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி அன்னைக்கு பவுலும் சீலாவையும் பார்த்து இசப்பா அன்னைக்கு கேட்டாங்க. அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டாங்க,
ஏசப்பா. இன்னைக்கு எங்களை பார்த்தும் அநேகர் அப்படி கேட்கணும் ஏசப்பா. அதற்கு எங்கிட்ட இருக்க குறைவுகள் நீக்கப்படணும் ஏசப்பா. நாங்கள் இன்னைக்கு உபத்திரங்கள் வரும்போது ஏசப்பா நாங்கள் முறுமுறுத்துறோம் ஏசப்பா. பாடுகள் வரும்போது நாங்கள் பின்வாங்கி போயிடுவோம் ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை எங்களை எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. தகப்பனே நாங்கள் பவுல் சீலாவும் போல ஏசப்பா எந்த நிலைமையிலையும் உங்களை துதிக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உங்களை பாடக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உங்களை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எந்த நிலைமையில உங்களை விட்டு நாங்க பின்வாங்கி போயிடவே கூடாது ஏசப்பா. அன்னைக்கு எவ்வளவு பாடுகள் நான் ஏசப்பா, ஆனா அதின் மத்தியில உங்களை துதிச்சாங்க, உங்களை பாடினாங்க ஏசப்பா. இன்னைக்கு நாங்களும் ஏசப்பா அந்த உலக வாழ்க்கையா இருக்கட்டும் ஏசப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏசப்பா எந்த விதத்துல எங்களுக்கு போராட்டங்கள் வந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்தணும் ஏசப்பா, உங்களை துதிக்கணும் ஏசப்பா. தகப்பனே உங்களை பாடணும் ஏசப்பா. நாங்க உங்களை பாடி துதிக்கும் போது ஏசப்பா எங்களுடைய கட்டுகள்லாம் கலண்டுரும் ஏசப்பா. எங்களுடைய கதவுகள் ஏசப்பா, அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் ஏசப்பா திறக்கப்படும் ஏசப்பா. அந்த நம்பிக்கையில நாங்க ஜெபிக்கணும். அது நாங்க ஜெபிக்கும் போது அந்த அதிசயம் நடக்கணும் ஏசப்பா. அது நடக்கிறத பார்த்து ஏசப்பா எல்லாரும் எங்களை பார்த்து கேட்கணும், ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி எங்களை பார்த்து கேட்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட அதிசயம் அப்பா எங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அன்னைக்கு பவுல் சீலாவும் பாடி துதிக்கும் போது ஏசப்பா கட்டுகள் கலன்றது போல ஏசப்பா, அந்த சிறைச்சாலை கதவுகளை ஏசப்பா தானாய் திறந்தது போல ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா எங்களுடைய கட்டுகளும் கலரணும் ஏசப்பா, எங்களுடைய கதவுகளும் திறக்கப்படணும் ஏசப்பா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படணும் ஏசப்பா. கட்டுகள்லாம் கலன்று போன ஏசப்பா. அப்படி நாங்க துதிக்கணும் ஏசப்பா, அப்படி நாங்க பாடணும் ஏசப்பா, அப்படி நாங்க ஜெபிக்கணும் ஏசப்பா. அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க ஏசப்பா. அன்னைக்கு பவுலுக்கும் சீலாவுக்குள்ள அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். பாடுகள் மத்தியிலே உங்களை துதிக்கணும் அப்பா, பாடுகள் மத்தியிலே ஏசப்பா உங்களை பாடணும் ஏசப்பா. தகப்பனே பாடி ஏசப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. உபத்திரவம் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றிலும் உங்களை பாடி துதித்து அப்பா ஜெபிக்கும் போது எங்களுடைய கட்டுகள் கலன்று போகும் ஏசப்பா. தகப்பனே எங்களுடைய கதவுகள் திறக்கப்படும் ஏசப்பா. அதை பார்க்கும்போது ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி எங்களை சுற்றி இருக்கவங்க எங்களை கேட்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட அதிசயங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு தகப்பனே ஏசப்பா உலகத்தில் அநேகருமே அறியாம இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க எல்லாம் உங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அப்ப எங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும். எங்களுடைய கட்டுகள் கலரணும் ஏசப்பா, எங்களுடைய கதவுகள் திறக்கப்படணும் ஏசப்பா. தகப்பன் நீங்க கிரியை செய்யணும் ஏசப்பா, உங்க கரம் கிரியை செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்களும் உங்களை பாடணும், நாங்களும் உங்களை துதிக்கணும், நாங்களும் உங்களை நோக்கி ஜெபிக்கணும் ஏசப்பா. தகப்பனே இந்த அபிஷேகத்தை, இந்த ஜெப அபிஷேகத்தை, இந்த துதியின் அபிஷேகத்தை, இந்த பாடலின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு தாங்க, ஒவ்வொரு நாளும் தாங்க ஏசப்பா. பவுலும் சீலாவும் துதிச்சு பாடி ஜெபிச்சது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் துதிச்சு பாடி ஜெபிக்கணும் ஏசப்பா. இந்த அபிஷேகத்தை எங்க ஒவ்வொருவருக்கு தந்து வழிநடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இது நிமித்தம் எங்க ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீங்க மகிமையான காரியங்களை அப்பா பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி தகப்பனே ஏசப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஏசப்பா நாங்க பாடி துதித்து ஏசப்பா ஜெபிக்கும் போது எங்களுடைய கட்டுகள் ஏசப்பா கலன்று போக போறதுக்காகவும் அப்பா எங்களுடைய கதவுகள் திறக்கப்பட போறதுக்காகவும் உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அப்பா அநேகரை நீங்க ரட்சிப்புகளை நடத்த போறதுக்காக கூட ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி தகப்பனே அப்பா. எங்களுடைய ஒவ்வொருடைய ஏசப்பா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் நீங்கள் தாமே எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிச்ச ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக ஏசப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரியை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்ன வார்த்தையின்படி அந்த அபிஷேகத்தை, சேனைக்குள் பாயக்கூடிய அபிஷேகத்தை, மதிலை தாண்டக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. பின்மாறி காலத்து அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. துதித்து பாடி ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நாள் எங்களுக்கு தந்து விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை ஒரு புதிய கிருபைக்குள்ள கர்த்தர் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்த போறதுக்காக கூட ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்படி தயவுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30-31. எசேக்கியேல் 22 30-31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தரை ஆண்டவர் உரைக்கிறார்.
நம்ம திறப்பில் நிற்கிற ஆள்கள் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அது திறப்பில் நிற்கலைன்னா அந்த நாள் வரும் கோபத்தினால அநேகர் அழிக்கப்பட்டு போவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைக்கிறாரு. நம்ம ஜெபிக்க போகிறோம். திறப்புக்குள்ள நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல அழைத்து வந்து வச்சிருக்காரு. நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரை நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஜனங்களை அழிந்து போயிடக்கூடாது. அவங்கள ஆத்துமாக்கள்லாம் ரட்சிப்புக்களாக வழி நடத்தப்படணும். ஒருவரும் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிப்போம்மா. சோதரிக்கிறோம்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிற தகப்பனே, தான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்கள் ஜெபிக்கமா நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் திறப்பில் நிற்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாரும் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது தகப்பனே. அப்போ அவர்கள் கோபம் ஊட்டப்படக்கூடாது தகப்பனே. அக்னியினால் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது தகப்பனே. ஒவ்வொரு ஜனமும் ரட்சிப்புகளால் வழி நடத்தப்படணும் தகப்பனே. அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரணமாக போவோன்னு சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி நான் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தது போல இந்த திறப்பில் நிற்கக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் திறப்பில் நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. தேசம் அழிக்கப்படாதபடி, அப்பா ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே, திறப்பில் நிற்கக்கூடியவர்களை எங்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப ஆவினால் எங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்கிறோம் சொல்லி தகப்பனே, நாங்கள் சாட்சி கொடுக்கக்கூடிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேசத்தில் அழிவு வராதபடி, ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகாதபடி தகப்பனே. அப்போ நாங்கள் திறப்பில் நிற்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஜனங்கள் அழிந்து போயிடக்கூடாது தகப்பனே. எத்தனை கோடான கோடி ஜனங்கள் அப்பா உண்மை அறியாமல் இருக்கிறாங்க தகப்பனே. இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருக்காங்க தகப்பனே. அறிந்தாலும் தகப்பனே உண்மை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அநேக கூட்டங்கள் இருக்குது தகப்பனே. இந்த எல்லா கூட்டத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தணுமே தகப்பனே. நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் தகப்பனே. அதற்குள்ளே அந்த ஜெப ஆவினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே என்பதை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக கூட்டங்கள் உண்டு தகப்பனே. வாலிபர்கள் உண்டு தகப்பனே. இன்னும் பெரியவர்கள் உண்டு தகப்பனே. அப்பா குடிகார கூட்டங்கள் உண்டு தகப்பனே. அப்பா குடியில் மயங்கி போய் இருக்கிறாங்க தகப்பனே. இன்னும் இச்சையெல்லாம் மயங்கி போயிருக்கிற கூட்டங்கள் உண்டு தகப்பனே. இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னா நாங்கள் தான் திறப்பில் நிற்கிறோம் தகப்பனே. அதற்காக எங்கள் ஜெப ஆவினால் எங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஜெப ஆவினால் நிரப்புங்க தகப்பனே. நாங்கள் திறப்பில் ஒவ்வொரு நாளும் நிற்கக்கூடிய அப்பா முழங்கால்களை முடக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே அநேகங்களை ஆயத்தப்படுத்தணும் தகப்பனே. ஒரு கோடான கோடி கூட்டங்கள் எவ்வளோ கூட்டிகள் இருக்காங்க, கோடான கோடி கூட்டங்கள் இருக்காங்க தகப்பனே. எல்லாத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தணுமே. அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்புறம் சிறு ஜனங்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஜெபிப்போமா? சோத்திரம்பா, சோத்திரம்பா, சோத்திரம்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம், சோத்திரம்பா, ஆமென், ஆமென், சோத்திரம், ஆமென், ஆமென், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்பா, சோத்திரம், 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 ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம்பா, ஆமென், ஆமென், சோத்திரம், ஆமென், ஆமென், சோத்திரம், சோத்திரம்பா, ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம்பா, ஆமென், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்பா, ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம்பா, ஆமென், ஆமென், சோத்திரம், சோத்திரம்பா, ஆமென். சோதரிக்கிறோம்பா. இன்னும் திறப்பில் நிற்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்க. இன்னொன்று அநேக நேரங்களில் எங்களை தாங்க தகப்பனே. திறப்பில் நின்று தகப்பனே ஜனங்களை அழிக்கப்படாதபடி ரட்சிப்புகளாக வழி நடத்தப்படும் இயேசுவே தேவன் என்பதை முழு உள்ளத்தோடு அவங்களை அறிக்கை செய்யக்கூடிய கிருபைகளை அப்பா நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிரச்சனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது என்ன பலன் கிடைக்கும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 60:5. அல்லேலூயா. கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பவும் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது
அவங்களுக்காக திறப்பில் நிற்கும்போது அந்த ஜாதிகள் எல்லாம் திரும்பவும் சொல்லி அதில் வசனத்தில் பார்க்குறோம். நம்ம ஜெபிக்கும் போது எல்லாம் அந்த அழிக்கப்படாதபடி ஜனங்கள்லாம் ரட்சிப்புகளாக திரும்புவாங்க. ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்தில் வரும், நம்மளை நோக்கி வருவாங்க, ஜெபிக்கிறதுக்காக நம்ம இடத்துல வருவாங்க. நம்ம திறப்பில் நிற்கும் போது ஒருவரையும் காணும் சொல்லும்போது ஆனவன்ட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது திரளான கூட்டத்தை நம்ம இடத்துல திருப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜாதிகள் பலத்த சேனைகளை உன்னிடத்தில் வரும்னு சொல்லப்படுது. அதெல்லாம் நம்ம கண்கள் காணணும். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அது அந்த அந்த அதை கண்களை நம்ம கண்கள் காணணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறவர்கள் எங்களை வச்சிருக்கீங்க, இந்த திரளான கூட்டத்தை எங்களிடத்தில் நீங்கள் திருப்புவதற்காக உங்கள் நன்றி. அந்த எங்கள் சொந்த கண்கள் அதை காணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா. சோதரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா திறப்பில் இருப்ப ஒருவரை காணும்னு சொல்லும்போது நாங்கள் இருக்கோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தகப்பனே, ஆண்டவரே கடற்கரை திரளான கூட்டத்தை உன் வசமாக திரும்புன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த கொடான கோடி கூட்டத்தை எங்கள் வசமாக நீ திருப்பி உம்முடைய வசமாக நீ திருப்பதற்காக, எங்களை கொண்டு திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜாதிகள் பலத்த சேனைகள் உன்னிடத்தில் வரும் என்ற வார்த்தையின்படி அதை எங்கள் கண்கள், எங்கள் சொந்த கண்கள் காணக்கூடிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு திறப்பில் நிற்கும் போது தகப்பனே அதன் பலனை காண தகப்பனே நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அநேக கூட்டங்களை நான் ஆயத்தப்படுத்தணும் தகப்பனே. வித்தியாசமான கூட்டங்கள் இருக்காங்கப்பா, அவளை நீ திருப்புவேன், கடற்கரை கூட்டத்தை திருப்புவேன் சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே அதை திருப்பி தருவதற்காக கொடான கோடி நன்றி சொல்லுப்பா. அந்த கூட்டத்தை நம்ம கண்கள் காணும் சொல்லி யாராவது ஜெபிப்போம்மா. சோத்திரம்பா. Amen. Sotramba. Amen. Sotramba. Amen. Sotramba. Amen. Sotramba. 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 Amen. Sotramba. Hallelujah. Amen. Hallelujah. Sotramba. Amen. Amen. Sotramba. Hallelujah. சோத்ரம்பா பா பட்டு குறிக்கும். அமேன். சோத்ரம்பா. அமேன். சோத்ரம்பா பட்டு குறிக்கும். அமேன். சோத்ரம்பா. சோத்ரம்பா. அமேன். அமேன். சோத்ரம்பா. சோத்ரம்பா. அமேன். ஹல்லேலூயா. சோத்ரம்பா. அமேன். சோத்ரம்பா. அமேன். சோத்ரம்பா. Sotram, Sotramba. Amen. Hallelujah. Sotram, Sotramba. Hallelujah. Sotram, Hallelujah. Sotramba. Amen. Hallelujah. Sotramba. Amen. Sotramba. Amen. Amen. Sotramba. Hallelujah. Sotramba. Sotrukangala. Amen. Hallelujah. Sotramba. Hallelujah. Sotramba. Amen. Sotram. Hallelujah. Sotramba. Hallelujah. Sotramba. Amen. Uch. Hallelujah. Sotram. Hallelujah. Sotramba. Sotram. Amen. Sotram. Amen. Amen. Hallelujah. தொடர்ந்து ஜெபிப்போம். எசேக்கியேல் எழுதின புத்தகம், எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4-5. 3லேருந்து எசேக்கியேல் 2, 3, 4, 5. அஞ்சாவது வசனம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 43வது தியான முகாமத்தில், ஆண்கள் தியான முகாமத்தில் சாயந்தர வேளையில்
ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு தந்தார். இந்த வசனத்தை விட்டு என்னால் 2 நாள் கடந்து செல்லவே முடியல. இஸ்ரவேல் புத்திர ஜனதிகளை உன்னை அனுப்புகிறேன், அவங்க கேட்கட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி உன்னை தீர்க்கதரிசின்னு ஒன்று அவனை அறிய வேண்டும் சொல்லப்படுது. அவன் வித்தியாசமான நம்ம ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை கேட்டாலும் சரி நம்ம சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற எல்பல் ஜெபத்தை நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம சத்தியத்தை சத்தியமாக அறிவிச்சுட்டு இருக்கோம். அவங்க கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிய வேண்டும் என்ற வார்த்தையின்படியாக நம்ம சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோட கூட உணர்த்தினார். நம்ம ஜெபிக்க போகிறோம். கலக விட்டார்களாக இருக்காங்க. இஸ்ரேல் ஜனத்தில் அனுப்புகிறாங்க, அங்கே சொந்த வீட்டுக்குள்ள தான் அனுப்புகிறாரு. அங்கே வித்தியாசமான ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம சுவிசேஷத்தை சுத்தமாக அறிவிக்க முடியாத ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் தகப்பனே இந்த சுவிசேஷத்தை நேர்த்தியாக எடுத்து சொல்லும் தகப்பனே, சுவிசேஷம் கலப்பில்லாமல் செல்லணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த வீட்டிலே கலப்புகளோடு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த இடத்துலையும் தகப்பனே நாங்கள் சுவிசேஷத்தை நேர்த்தியாக சொல்லக்கூடிய கிருபைகளை எங்கள் ஐக்கியத்துக்கு தந்திருக்கீங்க. இன்னும் தகப்பனே இன்னும் கூட்டி தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவள் கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி நீ தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிய வேண்டும் என்ற வார்த்தையின்படியாக தகப்பனே சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற இந்த ஐக்கியத்தை தந்திருக்கீங்கப்பா. நாங்கள் அப்பா சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கணும் தகப்பனே. அந்த கிருபைகளை எங்கள் ஐக்கியத்தில் ஒவ்வொருவருக்கும் தர முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. தந்திருக்கீங்கப்பா, இன்னும் கூட்டி தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வசனத்தின்படி எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இது இருக்கா யாரா ஜெபிப்போம்மா? ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. 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 ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. 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 ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. அப்பா ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஆமென். சோதரிக்கிறோம்பா, நன்றியோடு துதிக்கிறோம்பா. அப்பா திரைப்பிள்ளை நிற்கிற ஒருவனையும் காணும் சொன்னபோது நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் நாங்கள் திரைப்பிள்ளை அதிகமாக நேரத்தை கொடுத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக கூட்டத்தை உங்களை வழி நடத்தணும் தகப்பனே. அந்த ஜெபத்தின் பலனை நாங்கள் காணணும் தகப்பனே. அம்மாண்டு அந்த எங்கள் கண்கள் காணக்கூடிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கக்கூடிய கிருபைகளை அப்பா நீ தருகிற வார்த்தையின்படியே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட பிசிறில்லாமல் அப்பா சத்தியத்தை நேர்த்தியாக சொல்லக்கூடிய கிருபைகளை எங்கள் தந்து நீர் வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மீ பிரச்சனை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அபிஷேகத்துக்காக நல்ல ஆவிக்குரிய காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த ஜெபங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. வந்து வசனத்தை வச்சே நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வசனத்தை வச்சு நம்ம ஜெபிப்போம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அல்லேலூயா. தாவீது சொன்ன கடைசி வார்த்தையில் வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செஞ்சாரா, பேசினாரா, அவருடைய வசனம் என்னுடைய நாவில் என்ன அவர் சாட்சியாக என்ன செய்கிறார்னா சொல்லுகிறார். அதே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய வழி கர்த்தருடைய வசனம்
புடமிடப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டதுன்னா அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் சொன்ன வசனம் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சுருக்குன்னா, வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அது அப்படியே என்ன செஞ்சுருக்குன்னா நடந்திருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செஞ்சார்னா பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இது வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பூரண கிருபையோடு இந்த கடைசி காலத்தில் நமக்கு என்ன செய்யணும்னா கிடைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மளை எங்கேயும் இணையணும், கொண்டுட்டு போகணும். அல்லேலூயா. இதில் பார்க்குறோம், இயேசுவானவரை வனாந்தரத்துக்கு ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. ஆவியானவரால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆவியானவராலே நம்ம எல்லா இடத்துக்கும் என்ன செய்யணும்னா கொண்டு போகப்படணும். அல்லேலூயா. ஏன்னா 2 கொரிந்தியர் 3:17 பார்க்குறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. ஆவியானவர் தான் இயேசுவானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்கே சாத்தானால் ஒரு 3 சோதனை என்ன செஞ்சது வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாயில் என்ன இருந்துச்சுன்னா வசனம் இருந்துச்சு. வசனத்தை சொல்லி ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. அதனால் அந்த கடைசி காலத்துலேயும் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு போகிறது யார் தான் கொண்டு போனோம், ஆவியானவர் தான் எங்களை இணையணும், கொண்டுட்டு போகணும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்னைக்கு தாவீது மேலே வந்தார்னு சொல்லி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த குறிப்புக்காக எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். தாவீது சொன்ன கடைசி வார்த்தையில் வசனம் என்னென்னா, அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு போனார். ஆண்டவரே, நானா எந்த இடத்துக்கும் போயிடக்கூடாது, சுயமாகவும் போயிடக்கூடாது, யாரோ கூப்பிட்டாங்கன்னு உடனே நான் போயிடக்கூடாதுப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை கொண்டு போகணும். அது எல்லா நாளும் ஆவியானவர் தான் கொண்டு போகணும். எல்லோரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தாவீதுக்கு வந்த போராட்டங்கள், யுத்தங்கள், மகனால் வந்த பிரச்சனை, மாமனாரால் வந்த பிரச்சனை, தேசத்தில் வந்த எதிர்ப்பு, சத்துருக்களால் வந்த போராட்டங்கள்லாம் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னை ஆவியானவரே என்னை கொண்டு போனார், என்னை ஆவியானவரே என்னை கொண்டு போனார். சில வேளைகளில் ஆவியானவர் நல்ல உணர்த்துவார். இது போகிற வழி சரியில்லை, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி நம்மளை ஆவியானவர் தான் கொண்டு போகணும். இதுவரைக்கும் நானாக போயிருந்து நானாக எங்கேயும் போய் எதையும் பேசியிருந்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுட்டு, ஆண்டவரே இந்த விசேஷத்தை ஜெப கொடுகையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் எங்களுக்கு ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் ஆளுக. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபமணி கேட்குறோம். ஆவியானங்கிறது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமல்ல, ஏதோ ஜெபமணுவங்களுக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லி அப்படி நினச்சிடக்கூடாது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஒரு பொருளை வாங்கினாலும், ஆண்டவரே ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு திருமண காரியத்தை நிச்சயிக்கப்படனாலும், ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் செய்யனாலும், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வரவு செலவுகள், எங்களுடைய போக்குவரத்துகள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே, கிதியோன் சொன்னது போல, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே ஆளுகை செய்வார். அந்த கர்த்தர் யார்? ஆவியானவர் தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆவியானவர் தான் எங்களை ஆளுகை செய்யணும். ஆவியானவர் ஆளுகை செஞ்சால் நிறைய ஜெப வேலைக்குள்ளே நம்மளை நடத்தி செல்வார். ஆவியானவர் நிறைய வசனத்தை வாசிப்பதற்கு நம்மளை பைபிளை தூக்க சொல்லுவார். அதுதான் நமக்கு ஒரு பூரண விடுதலையை தரும். ஆமென். ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வழியே தெரியல, ஆனால் தேவனுடைய வழி உத்தமமானது, அது பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டது. ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு போனார்னு சொன்னது போல எங்களையும் ஆவியானவர் தான் கொண்டு போகணும். நாளைக்கு இல்லை, என்னைக்கு இல்லை, எல்லா நாளும் ஆவியானவரே எங்களை கொண்டு போங்கப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, நீர் எங்களுக்கு கொடுத்த தொழிலை, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வியாபாரத்தை, எங்களுக்கு கொடுத்த ஐக்கிய ஊழியத்தை, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நிர்வாகங்களை, எங்களுக்கு கொடுத்த பணிகளை ஆவியானவரே கொண்டு போங்கடா. ஆண்டவரே
எங்கள் வாயில் நல்ல நாவில் வசனம் இருக்கணும். எங்கள் நாவில் நல்ல வசனம் இருக்கணும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தாவீது சாட்சி சொன்னது போல நாங்களும் சாட்சி சொல்வதற்கு இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நம்மளை ஒவ்வொரு நாளும் கொண்டு நடத்தி அவருடைய வசனங்கள் நமக்கு விடுதலையை தந்து ஒரு பூரண ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நடத்த போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. ஜெபமணி எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆவியின் பலன் வேணும் ஆண்டவரே. பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இந்த ஜெபத்துல தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஆவியதை கொண்டு போனது அவரா போகல, கர்த்தருடைய ஆவியானவரே என்னை கொண்டு போனார். அவருடைய வசனங்கள் என் நாவில் இருந்தது. அதனால போற இடங்க எல்லாத்துலயும் எங்களுக்கு விடுதலை இருந்துச்சு. இன்னைக்கு தாவீது மேல இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியானவர், அப்போஸ்தலர்கள் மேல இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அந்த ஆவியானவர் இங்க ஒவ்வொரு மேலையும் இறங்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்து இறங்கி தங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. உட்கார். ஹல்லேலூயா. இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். எபிரேயர் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணும். அல்லேலூயா. பொறுமையோடே ஓடணும்னா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஓடணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பொறுமையை ஆண்டவர் நினைஞ்சிருவார், தந்துடுவார். அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும், பொறுமையோடு ஓடணும். ஆண்டவர் நம்மளை கொண்டு அநேருக்கு விசுவாசத்தை என்ன செய்யணும்னா துவக்கிறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி டேனி கூட ஒரு தடவை சொல்லும்போது சொன்னேன், நம்ம எல்லாரும் ஒரு காட்டத்தி மரம், காட்டத்தி மரத்தில் ஏறி தான் இயேசுவை என்ன செஞ்சார்,
பார்த்தார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யணும்னா, எல்லாரும் இயேசுவுக்கு நேராக என்ன செய்யணும்னா திருப்பணும். அல்லேலூயா. அப்படி இயேசுவுக்கு நேராக திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஒரு வழிகாட்டியாக ஐக்கியத்தில் இணைஞ்சிருக்காரு, வச்சுருக்கார். நம்மளை கொண்டு அநேருக்குள்ளே விசுவாசம் என்ன செய்யணும்னா தோங்கணும். அல்லேலூயா. நம்மளை கொண்டு அநேருக்குள்ளே என்ன தோங்கப்படணும்? விசுவாசம் இணையணும், தோங்கணும். அந்த விசுவாசம் தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இணையும், நிலச்சின்னு இருக்கும். அல்லேலூயா. எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் கர்த்தர் எதற்கு தான் நம்மளை இணைஞ்சிருக்காருன்னா தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை கொண்டு எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் தோங்காத ஆட்களுக்கெல்லாம் விசுவாசத்தை துவக்கிருங்கப்பா. விசுவாசம் விட்டு போன பின்வாங்கி போனவங்களுக்கும் ஒரு புது விசுவாசம் கிடைக்கட்டும். அதற்கு எங்களை நல்ல இன்னும் நீர் அபிஷேகித்து நடத்தும். நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும், நல்ல பரத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளை தாரும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேகரை நாங்கள் திடப்படுத்தணும், அநேகரை நாங்கள் தைரியத்தில் கொண்டு வரணும். அநேகருக்குள்ளே நீர் விசுவாசத்தை தோக்கணும், நீங்கள் விசுவாசத்தை தோக்கணும். இந்த விசுவாசம் தோங்குவதற்காகத்தான் இந்த எழுப்புதல் ஜெபைக்கு ஊழியத்தை தந்திருக்கிறேன், இந்த திட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன், இந்த ஜெபங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த எழுப்புதல் ஜெபைக்கியத்தின் மூலமாக கர்த்தர் தந்த ஊழியங்களில் ஏராளமான பேருக்கு கர்த்தர் விசுவாசத்தை தந்திருக்கிறார், ஏராளமான குடும்பங்களுக்கு தந்திருக்கிறார், ஏராளமான ஊழியர்களுக்கு தந்திருக்கிறார், ஏராளமான ஊழியர்களுக்கு தந்திருக்கிறார். தகுதியில்லாத நமக்கும் கர்த்தர் இந்த விசுவாசத்தை தந்து நடத்தி கொண்டு இருக்கிறதுனால நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இன்றைக்கு பொறுமையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பொறுமையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறது எதனால்? ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசத்தினால. இன்னும் அநேருக்குள்ள விசுவாசத்தை தோக்குவதற்கு கர்த்தர் எங்களை நல்லா அபிஷேகித்து நடத்துங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி கேட்போமா? இன்றைக்கி எல்லாமே அபிஷேகம்தான். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எல்லாத்தையும் தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரே எங்களை நல்லா அபிஷேகித்து நடத்துங்க, எங்களை இன்னும் நீர் அபிஷேகித்து நடத்துங்க. எல்லாம் ஜெபம் பண்ணும், எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். இப்போ சரி ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் சரியாக ஜெபம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நிறைய ஆத்துமாக்களை நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவார். அவங்ககிட்ட என்ன பேசணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு போதிப்பார். ஃபோனில் என்ன பேசணும், நேரில் என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் ஆவியானவரே கிருபையாக தந்து நடத்துவார். அப்படி தந்து நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் துவங்கப்படும், விசுவாசம் ஒரு அனல் மூட்டப்படும், விசுவாசம் ஒரு அபிஷேகமாக இறங்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் தீர்வு ஒன்றே ஒன்று என்னன்னா விசுவாசம்தான். ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ளே நடத்துவதற்கு ஆண்டவரே சேரில் உட்காந்துருக்கிற ஐயாமார் அக்காமாருக்குள்ள ஆண்டவரே அப்பா முன்னால் நின்று ஜெபிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மூலமாய் அநேக விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர எங்களை நீர் அபிஷேகித்து நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி நடத்த போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், 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 ஆமேன். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன்.
விரிவாய் திறக்கிறதுக்கு என்ன எழுத்து தான்? ஆ இல்லை, என்னது? ஆ. லேலுயா, லேலுயா. சில வேளையில் பைபிளில் சங்கீதத்திலாம் ஆ ஆ ஆ ஆன்னு எத்தனை தடவை இருக்கும்? 4 தடவை என்ன இருக்கும். சில வேளையில் கோயிலில் வாசிக்கும் போது கூட 2 தடவை வாசிக்க மாதிரி எனக்கு ஒரு தோணும். 4 தடவை நெஞ்சிருவோம். உன் வாயை விரிவாய் திறக்கிறதுக்கு எழுத்து தமிழில் உயிர் எழுத்தில் 2வது எழுத்து என்னது? வாய் என்னையும்னா நல்ல விரிவாய் என்னையும் திறக்க வைக்கும். லேலுயா, உன் வாயை. அதனால் பைபிளில் ஆ ஆன்னு 4 தடவை போட்டுனா 4 தடவை நெஞ்சிருங்க, சொல்லிடுங்க. லேலுயா, லேலுயா. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவருடைய சித்தப்படி மே மாதம் ஆண்கள் தியான முகாமுக்காக நம்ம இணையணும், ஜெபம் பண்ணணும். இன்னும் கடைசி வர நல்ல கர்த்தர் நமக்கு நல்ல ஆயுஷையும் பலனையும் தந்து இந்த முகாமில் அநேக ஆண்களை ஆண்டவர் இணையன்னா கூட்டிச்சே இருக்கணும். லேலுயா. நல்ல சுத்தமாக ஆண்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க எல்லோரும் நல்ல அபிஷேகம் பண்ணப்படணும், அவங்க எல்லோரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவங்க எல்லோரும் ஐக்கிய ஊழியத்தில் நின்று கர்த்தருக்குன்னு என்னன்னா ஊழியம் செய்யணும். லேலுயா. அதனால் மே 2, 3, 4 வியாழன், வெள்ளி, சனி, லேலுயா 3 நாளும் ஆண்கள் தியான முகாமை கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்து தரணும். ஆவியானவரே என்ன செய்யணும்னா, தாவீது சொன்னார்ல, ஆவியானவர் தான் எங்களை என்ன செஞ்சார், கொண்டு போனார்னு சொன்னார். லேலுயா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கே யார் தான் கொண்டு வரணும்? ஆண்களை யார் கொண்டு வரணும்? ஆவியானவரே நிச்சயம்னா கொண்டு வந்துடணும். லேலுயா. அதில் ஆவியானவருடைய ஆளுகை இங்கே கொண்டு வர்றதுக்கும் யாருடைய ஆளுகை தேவைப்படுது? ஆவியானவருடைய ஆளுகை தான் என்னையுது தேவைப்படுது. இல்லாட்டா உலகம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே என்னையும் இழுக்கும். நாளைக்கு போவோமே, இன்னும் 1 மணி நேரம் கழித்து போவோம். ஆவியானவர்னா அப்படியே பிலிப்பை கொண்டு வந்த மாதிரி நெஞ்சிருவார், கொண்டு வந்துடுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு போனார். ஆண்டவரே எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் மே 1 வாரம் ஆண்கள் தியான முகாம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரே ஆவியானவரே உங்களுக்கும் தெரியும்ப்பா, எந்த ஆண்களை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி தாவீதை கொண்டு போன அந்த ஆவியானவர், இயேசுவானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன ஆவியானவர், ஆண்கள் தியான முகாமுக்கு ஆண்டவரே ஆண்களை நீங்கள் கொண்டு வந்துருங்கப்பா. எல்லோரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூலமாக ஒரு 10 பேரை கொண்டு வருவார். வசனம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த ஜெப வேலையை சரியாக ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே ஆவியானவர் யாருக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உணர்த்துவார், யாருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார், எதிராக வரும்போதே இவங்ககிட்ட பேசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார். அந்த ஆவியானவரே இந்த முகாமுக்கு எல்லாரையும் கொண்டு வந்துருங்கப்பா. ஆண்களை கொண்டு வரணும் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த ஊழியத்தை நடத்தணும். அப்படி லேசாக கையை தட்டி நல்ல ஜெபம் நல்ல ஜெபம் உட்கார்ந்தவாரே லேசாக கையை தட்டி, ஆவியானவரே இந்த ஆண்கள் தியான முகாமில், இந்த 45வது ஆண்கள் தியான முகாமில் ஆவியானவர் கொண்டு போங்கப்பா. ஆவியானவரே இந்த கூடாரத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஆவியானவரே இந்த கூடாரத்துக்கு கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அன்னைக்கு அப்போஸ்தலர் மேலே இருந்த அதே ஆவியானவர், பிலிப்பு நடத்தின அதே ஆவியானவர், ஊழியர்களை நடத்தின அதே ஆவியானவர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே இப்படி ஆளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரே, நீங்கள் வந்து நடத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன், லேலுயா. ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மே மாதத்தில் கடைசி வாரத்தில் கடைசி கால நற்செய்தி கூட்டம், லேலுயா. அது என்னமோ நமக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் மாதிரியே இப்போ என்ன இருதயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. லேலுயா. கன்வென்ஷன் கூட்டம் முன்காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் நிறைய இடங்களில் இணையும் நடக்கும். நம்ம ஐக்கியத்திலேயே கர்த்தர் இணைஞ்சிருக்காருன்னா மே மாதத்தில் கடைசி வாரத்தில் கன்வென்ஷன் கூட்டத்தை இணைஞ்சிருக்காரு. கடைசி கால நற்செய்தி கூட்டம், லேலுயா. இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டத்தை நம்ம மனசில் வச்சு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் அந்த கூட்டத்தை என்ன செய்வார்னா ரொம்ப தெளிவாக என்ன செய்வார், நடத்துவார். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் ஐக்கியத்தில் தந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைக்கி இயேசுவானவர் தனக்கு தந்த ஊழியத்துக்காக ராமுழுதும் ஜெபம் பண்ணார், ராமுழுதும் ஜெபம் பண்ணார். இன்றைக்கி எங்களுக்கு ஜெப வேளைன்னு குறிக்கப்பட்ட இந்த நேரத்தில், இந்த மே மாதத்தில் கடைசி கால நற்செய்தி கூட்டத்துக்காக ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இதை நடத்தி தாங்கப்பா. இந்த ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், இந்த ஊழியத்தில் கிரியைகள் நடக்கணும், இந்த ஊழியத்தில் விடுதலை நடக்கணும், இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டங்களில் அற்புதம் நடக்கணும், இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டத்தில் வியாதிகள் மறையணும்.
அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். குடும்ப ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் உண்டாகணும் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் மாறி போகணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எல்லாமே கை கூடும். கடைசியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் உண்டு, ஒரு தேவைகள் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமே. நம்ம சோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் வந்த எங்களை நல்ல ஜெபம் பண்ண வைத்தீரப்பா. நல்ல விடுதலையாகும் பாடல்களை எங்களுக்கு தந்தீர். ஆவியானவரே, நல்ல ஊக்கமான ஜெப வேளையை சபையாருக்கு அன்னைக்கு தந்தது போல எங்களை ஜெபிக்க வைத்தீரப்பா. கதவுகள்லாம் தானாக திறப்பதற்கு நீ கிருபைகளை தந்ததற்காக போய் சோத்திரம். எல்லா ஊழியங்களையும் ஜெப வேலை எங்களுக்கு அபிஷேக வேலையாய் நீ தந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். இப்போ கடைசியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்தான், அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது போல இப்போ எங்களுக்கு என்னென்ன சிறையிருப்புகள் இந்த இடத்துல வந்தவங்களுக்கு இருக்கோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே ஒரு பூரணமான விடுதலை உம்முடைய ஆவியினால் நிரப்பி, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அந்த நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. நுகங்கள் முறிக்கப்படக்கூடிய வல்லமைகளை ஆண்டவரே விளட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இறங்குனதற்காக உம்மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த பௌர்ணமி ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெபமும் என்ன பெயரில் நமக்கு நடக்குதோ அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா அதில் என்ன கடைசி காலம் அபிஷேக ஜெபம்னு சொன்னால் கடைசி காலத்தை குறித்தான பாடல்கள், அபிஷேகம், அது சம்மந்தமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பௌர்ணமி ஜெபங்கிறது வெளிச்சம். இருளெல்லாம் மாறி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி பார்த்தோம்னா நல்லா எப்படி இருக்கும், சாயங்காலமே ரொம்ப உற்சாகமாக வந்துடுறாங்க. அதே போல் பௌர்ணமி ஜெபம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்க வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டோட இயேசு நாமத்தில் எல்லாரும் அன்போடு வாழ்த்தி பௌர்ணமி ஜெபத்தின் ஆசீர்வாதத்தினால் அவனை நிரப்புவாராக. ஜெபம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டீ ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு போங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுபோக நாளைக்கு கூகுள் மீட் ஓடியும் இரவு 8:45 10 வரைக்கும் நடைபெறும் வழக்கமாக. அதுலேயும் நீங்கள் மறக்காமல் கலந்துக்காங்க. சாட்சிகளுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க நீங்கள் தகவல் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் இருக்கும். ஊழிய பகிர்மானம் சொல்லலாம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிங்க. ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிறு ஆண்கள் ஜெபம் மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆண்கள் ஜெபம். அதுக்கு வாங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி மாதத்தில் கடைசி நாள் காலையில் 10 மணிக்கு ஜெபாரையில் ஸ்தோத்திர ஜெபம், விண்ணப்ப ஜெபம். 1ஆம் தேதி புதன்கிழமை கடைசி கால அபிஷேக ஜெபம். எங்கே 2, 3, 4 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் இதே இடத்துல 45வது ஆண்கள் முகாம். இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லோரும் வந்திருங்க. 3 நாள் வந்துருங்க. காலையில் 9:30 ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணிக்கு முடியும். மதிய சாப்பாடு 3 நேரம் உண்டு. 3ஆம் நாள் மீட்டிங் மதியத்தோடு முடியும். இரவில் தங்கி ஜெபிக்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்க தாராளமாக தங்கலாம். ஆண்கள் எல்லோரும் விசேஷமாக ஜெபிங்க. எல்லோரும் வாங்க. சகோதரிகள் எல்லோரும் ஜெபிங்க. நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நம்ம ரூமில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஒரு ஆண்டுடைய வார்த்தை, நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஊருக்கு முன்னால் அல்ல, உலகத்துக்கு முன்னால் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. அப்படி யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நின்று அவனை நடத்துவார். 2 பேரும் வாசிக்க இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே
திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, இந்த வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். எலியாவுக்கு அந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தன்னை தைரியமாக சொல்கிறார், என்னை தேடி வந்தால் எங்கே தான் பார்க்கணும்? கர்த்தருடைய சமூகம் எங்கே இருக்கோ அங்கே தானே பார்க்கலாம். மற்ற இடத்துல நான் வேஸ்ட்டாக செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன், அலைய மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்வார். கர்த்தருக்கு முன்பாக எலியா நின்றது போல் நாம் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 6வது வசனத்தை படிக்கும். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கர்த்தர் அவனை போஷித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவங்க ஒரு நாளும் பட்டினியாக போடவே மாட்டார். அவங்க பஞ்சத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே, ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், டெய்லி 2 நேரம் என்ன வரும்? காகங்கள் வரும். மனுஷன்கிட்ட இருக்க பிடிங்கிட்டு ஓடுகிற காகம் கொண்டு என்ன செய்யுது? கொடுக்கு. அது என்ன சாப்பாடு? அதுக்கும் ஏற்ற சாப்பாடும் கூடாது. இருந்தாலும் காகங்களை அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. போதும், ஆண்டவர் அருமையாக நடத்தினார். இன்னும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 6வது வசனம் 9வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ராவும் போல் உழைச்சி தான் சாப்பிடணும், உழைச்சா தான் நமக்கு காலம் ஓடணும்னு நினைக்க வேண்டாம். உழைக்கணும், அது ஒரு இருக்கட்டும். அதுக்கு மேலே என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லோரும் நிற்கும்போது எலியா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். காகங்கள் அவனுக்கு தினசரி 2 நேரம் என்ன கொண்டு வருது? சாப்பாடு கொண்டு வருது. இப்போ ஆற்று தண்ணி வற்றி போச்சு. எப்படினாலும் குடித்த உடனே கொஞ்சம் தண்ணி என்ன செய்யிருக்கு? சாப்பாடு இல்லாட்டாலும் எது வேணும்? தண்ணி போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு. நீ இப்போ நான் அங்கே சொல்லிட்டேன், அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், அவங்களோட நிலவரம் மோசமாக தான் இருக்கும், பயந்துடாத, உனக்கு எல்லா காரியமும் தெளிவாக என்ன செய்யும் நடந்துச்சா? 18வது வசனம் 17 15 அவள் போய் வேறு எல்லா வீடும் சாப்பாடு இல்லாமல் கிடக்கு. இந்த சகோதரி வீட்டில் தான் என்ன இருக்குது? சாப்பாடுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டு தான் மெயின் கெஸ்ட்டு யார்? எலியா தான். மற்ற ஆளுகளை அதாடி சாப்பிட்டு போயிடும். கெஸ்ட்டு யார்? எப்படி ஒரு கெஸ்ட்டாக மாறினார்? அல்லேலூயா. 2வது கர்த்தருக்கு முன்பாக நின்ற இன்னொரு தேவ மனுஷனை வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 3:14. எலிசா சொல்கிறாரு, சில காரியத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு தனக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற இவருக்கு இந்த படிப்பு யார் சொல்லிக் கொடுத்தா? எலியாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா? கர்த்தர் சொல்லிக் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பது ஜெபாய்க்கத்தை வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. இதனால் எவ்வளவோ போதனைகள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதனால் நமக்கு நிறைய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் சந்ததிக்கு அப்படியே ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துட்டே வருவார். இந்த எலிசா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் சொல்லும்போது அதை பற்றி அநேக குறிப்புகள் சொல்லலாம். ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம்.
6வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே சீரிய ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், இஸ்ரேல் ராஜா ஒருத்தர் வர்றாரு. இஸ்ரேல் ராஜாவுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எலிசா பிடிக்கும். சீரிய ராஜாவுக்கு எவருமே பிடிக்காது. ஆக இந்த சீரிய ராஜா அடிக்கடி சண்டைக்கு வர்றாரு இஸ்ரேல் ராஜாவோட கூட. இஸ்ரேல் ராஜாவுக்கு சரியாக அவ்வளோ ஜோமனை தெரியுமோ தெரியலையோ நமக்கு தெரியல. ஆனால் கையில் ஒரு பெரிய உதவி அவர்கிட்ட இருந்துச்சு. யார் அது? எலிசா. இவர் ஜோமனி அவருக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ இங்கே போகாத, இங்கே போ, இங்கே நீ போனாலும் இப்படிலாம் உனக்கு சிக்கல் வரும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். இதை சொல்லி இதை பார்த்த உடனே சீரிய ராஜா உள்ளமெல்லாம் நெஞ்சு வச்சு குழம்பி அவர் சொல்கிறார், எவனோ ஒரு கல்லாளிங்க இருக்கான், நமக்கும் ஜால்ரா போடாதான் அங்கூடியும் ஜால்ரா போடாதானே அப்படின்னு சொல்லி, கல்லாளி கிடையாது ஒருத்தர் கிடையாது ஐயா, அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உளவாளி, உள்ளாளி, அவர் கல்லாளி கிடையாது. அவர் ஜெபம் பண்ணி கர்த்தர் எல்லா காரியத்தையும் என்ன செய்வார்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம எலியாவை போல, எலிசாவை போல இன்னும் அதிகமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை எல்லோரும் எளிமையை நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எளிமையை நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்படி எழும்பி ஜெபம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரம் படன்னு பொறுக்கி வரணும். அமைதியிலே இருக்கக்கூடாது. நம்ம ஊழியத்தில் அமைதியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அப்படி நிற்போமானால் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற எலியா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கபடி அழைக்கப்பட்டிருக்கிற எலிசா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கடைசி நாட்களில் இந்த ஆவியை தேவன் நமக்கு அனுப்பும்படியாக கர்த்தர் பயன்படுத்த ஒரு கருவியாக நம்மை தேவன் மாற்றும்படியாக. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. விரைந்தோடி நாமும் விரைந்தோடி என்றோ அதன் சாய தெரிகின்றது, அக்காலம் வருகின்றது, அதன் சாய தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே சேவை நிறைவேற்றினே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே சேவை நிறைவேற்றினே. இந்த காலம் அல்லவா, பின்மாறி பொழிகின்றது, பொன்வேளை வருகின்றது. பின்மாறி பொழிகின்றது, பொன்வேளை வருகின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னைதான் என்று நோக்கி நிற்கின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னைதான் என்று நோக்கி நிற்கின்றது. விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா.
அழிக்கின்ற காலம் அல்லவா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அழிகின்ற கூட்டம் உன்னைத்தான் என்று எதிர்நோக்கி இருக்கிறது. வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இதுதான் வழி என்று சொல்லி அன்றைக்கு எலியா சொன்னார். எலிசா சொன்னார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவர் ஒரு தைரியம் ஊட்டினார். நீ பயப்படாத, சீரிய ராஜாவுக்காக பயப்படாத, அவர் உனக்கு விரோதமாக எங்கே வந்தாலும் சரி நான் ரகசியத்தை சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இடத்துல தேவ ரகசியம் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா காகங்கள் அவருக்கு தினசரி சாயங்காலம் காலையும் உணவு கொடுத்து ஆதரிக்கும். இந்த இடத்துக்கு போ, நான் அந்த விதவைக்கு நான் சொல்லிட்டேன். அதே போல் எல்லாம் நடக்கு. அன்றைக்கி அந்த வீட்டில் கெஸ்ட்டு யார்? நம்முடைய எலியா தான் கெஸ்ட்டு. தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கெஸ்ட்டுகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செய்தியை சொல்லுகிற கெஸ்ட்டுகளாக, ஜெபிக்கிறவர்களாக, அநேகருக்கு திடன் சொல்லுகிறவர்களாக, தைரியம் சொல்லுகிறவர்களாக, அநேகருக்கு இருக்கிற தடைகளை உடைக்கிறவர்களாக, எல்லா பிசாசுடைய அந்தகார சக்திகளை அழித்து நொறுக்குகிறவர்களாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காக ஒரு 45வது ஆண்கள் முகாம் ஒன்று, அதற்காக இன்றைக்கு பௌர்ணமி ஜெபம் ஒன்று, எத்தனையோ கூட்டங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இவளெல்லாம் வல்லமையை செயல்பட போவதற்காக கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பார். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்து வந்து எங்களோடு பாடல் வழியாக, ஜெபத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக பேசி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் திரும்ப செல்ல இருக்கிறோம். எங்களோடு கூட நீ வாரும். நல்ல தரிசனங்கள் உண்டாகட்டும். நான் எந்த சூழலில் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு முன்பாக நான் நிற்காதபடி தேவனுக்கு முன்பாக நிற்க, பிரச்சனைகள் இம்மால் தீர்க்கப்பட எல்லா கிருபையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். டீ இருக்குது, டீ சாப்பிட்டு